நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கைது. எனக்கு பின்னாடி பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய செய்தி. வள்ளுவர் கோட்டத்துல அடிப்படை தேவைகள் வேண்டியும் ஊதிய உயர்வு வேண்டியும் 10 நாட்களாக போராடி கொண்டிருந்த அரசு ஊழியர்களை சந்திப்பதற்காக அவர் போறாரு. அவருக்கு அவங்கள பார்க்கறதுக்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தியிருக்கு. காவல்துறை தொடர்ந்து ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாகவும் ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர்களுடைய கைப்பாவையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம். போராடி கொண்டிருக்கின்ற மக்களை களத்தில் சந்திப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே அனுமதி இல்லை அப்படின்னும் பொழுது அவர் மீது கொண்ட உச்சபட்ச மாநில அரசாங்கத்தின் பயத்தை தாங்க இந்த ஒரு விஷயம். போராட்டம் அப்படிங்கிறது போராடினால தாங்க நம்மளுக்கு சுதந்திரமே கிடைச்சது. போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் தொடர்ந்து தங்களை தேவைகளையும் கோரிக்கைகளையும் ஆளுங்கட்சியினருக்கு அரசாங்கத்திற்கு முன்வைப்பதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முன்னெடுப்பு. அப்படி தொடர்ந்து களத்தில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மென்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்கள போய் இந்த மாதிரி தலைவர்கள் சந்திப்பதன் மூலமாக ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மென்டல் சப்போர்ட் கிடைக்கும். அது கூட அவங்களுக்கு கிடைக்க பெற்றுவிடக் கூடாதுன்னு முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போலீஸையும் அரசாங்கத்தையும் இவங்களுடைய காட்டுமிராண்டித்தனத்தையும் அராஜகத்தையும் என்னன்னு சொல்றது. 10 நாளா அவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் சீமான் கண்ணுக்கு தெரிஞ்சுதா இது எலெக்ஷனுக்காக அவர் போடுற ஒரு வகையான ஸ்டண்ட் அப்படின்னு அங்க கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் சீமானுக்கு மட்டும் இங்க நடக்கல. அதே மாதிரி 10 நாள் கழிச்சு சீமான் மட்டுமாவது அவங்கள போய் பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. மீதி பேர்லாம் எங்க ஆள் அட்ரஸே இல்லாம போனாங்கன்னு தெரியல. இதே சீமான் இருக்கக்கூடிய இதே சென்னை பெருநகரத்துல எத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் அவங்கள போய் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஒப்பற்ற தலைவன்க இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் நம்மளுடைய கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவன் சீமான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.